ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதையும் பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ மக்களை, நம்ம எல்லாரும் தீபாவளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தீபாவளி அப்படின்னாலே நம்மளுக்கு பட்டாசு ஞாபகம் வரும். பட்டாசு அப்படின்னாலே நம்மளுக்கு சிவாசி ஞாபகம் தான் வரும். சிவாசி பட்டாசை நம்ம எப்படி ரேட்டு கம்மியாக வந்து வாங்கலாம்னு சொல்லி எல்லா கடையும் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டாம், 50% ஆஃபர் நாங்கள் வந்து உங்களுக்கு வெடியெல்லாம் தரோம். ஸோ இந்த பட்டாசு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம 50%ல சிவாசி வெடி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரௌச்சோட லிங்க்கும் ஷாப்போட லொக்கேஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்கொயரி எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா தேர்ட் செமஸ்டர் CS3391 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ மறக்காம நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்கமிங்கில் உங்களுக்கு வர அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா CS3391 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி கிளாஸஸ், அரேஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஜாவா வந்து கிளாஸஸ் வச்சு தான் வரும். ஸோ அதனால நீங்கள் கிளாஸ் வச்சு தான் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு கிளாஸை வச்சு வர கொஸ்டின் கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஜாவா இது வந்து கேட்க அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால ஒரு கொஸ்டின் படிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்குரிய ப்ரோக்ராம் சின்னதாக வச்சு நீங்கள் கூகுள்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அது லைட்டாக உங்களுக்கு மார்க் வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் இன்கிரிடியன்ஸ், பேக்கேஜஸ். இந்த பேக்கேஜஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்டர்பேசஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் எல்லாம் வந்து முக்கியமானது. ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஸோ சிங்க்ரனைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மல்டித்ரெட்டிங், இந்த மல்டித்ரெட்டிங் போக த்ரெட்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஸ்டேட்ஸ் இருக்கும். இந்த சஸ்பெண்ட், ரிசியூம், ஸ்டாப் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டைம் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் கான்செப்ட் மட்டும் பார்க்காம கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸாம் அப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட், பில்டிங் இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஜெனரிக்ஸ் ப்ரோக்ராமிங் இல்லாட்டி வந்து கிளாஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் ஒரு முக்கியமானது. பவுண்டர் டைப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிங்லேயே வந்து கிளாஸ், மெத்தடு, பஃபர் கிளாஸ் கேட்பாங்க. இதில் பஃபர் கிளாஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் போல்டு பண்ணி கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது போக இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த போல்டு பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் நல்லா தரவு பண்ணிட்டு போல்டு பண்ணாதே கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல்ஸ், லிஸ்ட் வியூ, டெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் டெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ், லே அவுட்ஸ், கண்ட்ரோல்ஸ் இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நீங்கள் ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்களே ஓன் கான்செப்டாகவே எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி இது பண்ணலாம். மெனு ஐட்டம், மெனு பார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஹேண்ட்லிங் கீ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹாச் பாக், வி பாக்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ 5வது யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓன் கான்செப்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வருமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்னாலும் நீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்சாலும் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண பார்க்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.